பீப்புள் கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ரியல் ரீசன் தெரியுமா? அதுதான் சர்ச் இன்டென்ட். சர்ச் இன்டென்ட்னா யூசர் கூகுளில் என்ன பர்பஸுக்கு சர்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இங்கே மெயினாக 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட். இங்கே யூசர் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க மட்டும்தான் வராங்க. இந்த டைப் ஆஃப் கீவேர்ட்ஸுக்கு இங்கே சேல்ஸ் நடக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், வாட் இஸ் SEO, ஹவு டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி தான் தேடுவாங்க. அடுத்து டிரான்சாக்ஷனல் இன்டென்ட். இங்கே யூசர் பை பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பை மேக்புக் ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர், இந்த மாதிரி தேடுவாங்க. அடுத்து நேவிகேஷனல் இன்டென்ட். இங்கே யூசர் எந்த வெப்சைட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சுட்டு சர்ச் பண்ணுவாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் வெல் நோன் பிராண்ட்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம் லாகின், அமேசான், இந்த மாதிரி தேடுவாங்க. நெக்ஸ்ட் கமர்ஷியல் இன்டென்ட். இங்கே யூசர் கம்பேர் பண்ணிவிட்டு பை பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பெஸ்ட் லேப்டாப் அண்டர் 50,000, இந்த மாதிரி தேடுவாங்க. கூகுளுக்கு யூசர் இன்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான இன்டென்ட்டுக்கு கரெக்டான கண்டென்ட் கிரியேட் பண்ணால் தான் SEO பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ SEOவில் கீவேர்ட்ஸ் மட்டும் போதாது, சர்ச் இன்டென்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸுக்கு.